ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷே கிருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி யோமவத்வியாப்ததேகாய ஷணாமூர்த்தயே நமக. ஷகனாவவது ஷகனௌ புனத்து ஷகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துட்ருக்க நூல் அபரோக்ஷ அனுபூதி. இதோட 8 கிளாஸ் போயிட்டுருக்கு. 8 வகுப்புகள் போய் முடிஞ்சிச்சு. இப்போ இது 9வது வகுப்பு. அபரோக்ஷ அனுபூதினா என்ன அர்த்தம்னா தஞ்ஞானம், தன்னை பற்றின ஞானம். அந்த அபரோக்ஷ அனுபூதின்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லார்கிட்டையும் எப்போதும் எக்காலத்துலேயும் சுயமாக விளங்கிட்டு தான் இருக்குது. ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் சரி, ஞானம் இல்லாதவங்களுக்கும் சரி, அந்த சொப்ராகாசம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவுமே இல்லாத போனதில்லை. தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ரெண்டாவது, ஞானிக்கு அந்த சொப்ராகாசமாக தன்னிச்சையாக விளங்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அது நான் தான் புரியும் ஞானம் பெற்றவங்களுக்கு. அந்த ஆச்சாரியர் பரம்பரையில் வந்த ஒரு குருவை அணுகி, முறைப்படி அந்த குருவை அணுகி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெற்று அந்த ஞானத்தை யார் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அது விளங்கும். எப்படின்னா, அந்த சொப்பிரகாசமாக விளங்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு புரியும். சரி, அஞ்ஞானி இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்காங்களா, அவங்களுக்கு அது விளங்காதான்னு கேட்டால் அவங்களுக்கும் ஆத்மா சொப்பிரகாசமாக தான் விளங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்க அறியாமையால் அதை அவங்க விளங்கிக்க முடியல. இவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்போது இங்கே ஆத்மாவாகப்பட்டது எப்போதுமே எக்காலத்திலுமே நிரந்தரமாக விளங்கிட்டு தான் இருக்குது. ஞானி அதை புரிஞ்சுக்கிறான், அஞ்ஞானி அதை புரிஞ்சுக்கல. இவ்வளோதான் வித்தியாசம். அபரோக்ஷ அனுபூதின்றது தஞ்ஞானம், தன்னை பற்றியான ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அபரோக்ஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்கே இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பல்லு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தவங்களுக்கு அது வருமா? அப்போ அந்த பல்லு வலின்றது இப்போ உங்களை பொறுத்தளவு அது அபரோக்ஷம் தான். சரி, அதுக்கும் எனக்குள்ளார ஆத்மான்றது எப்போதுமே சுப்பிரகாசமாக விளங்கிட்டு இருக்குது சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பல்வலியாகப்பட்டது வந்து போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த பல்வலி வந்தோடனே என்ன பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சுயமாக தான் சுப்பிரகாசமாக தான் விளங்கிட்டு இருக்கு, அபரோக்ஷமாக தான் இருக்குது. நீங்கள் போய் டாக்டர் போய் அணுகுறீங்க, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, அந்த பல்வலி போயிடுது. அப்போ வந்து போகக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்லியிருக்கிற அபரோக்ஷம்ன்றது நித்திய அபரோக்ஷம், எப்போதுமே இருக்கக்கூடியது. அது ஞானிக்கும் சரி அஞ்ஞானிக்கும் சரி எப்போதுமே விளங்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் 8 வகுப்புகள் பார்த்துருக்கோம். அடுத்தது போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னு ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்த இந்த கிளாஸோட வகுப்பு போகலாம். ஞானியின் மனம், இதை தான் போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன சொல்கிறாருன்னு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்தோம். சச்சிதானந்தம் தான் என்னோட லட்சணம் அப்படின்னு சொல்கிறாரு. சத் சித் ஆனந்தம். சத் என்றால் சுவாமி காலில் சொன்னாங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய, சித் என்றால் அறிவுருவமாக எல்லாத்துக்கூடையும் இருக்கக்கூடிய. இந்த சத்தும் சித்தும் எப்படி பிரிக்க முடியாதுன்னா, சர்க்கரையிலேருந்து இனிப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, இந்த உப்புலேருந்து ஓர்ப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, இந்த சத்தியும் சித்தியும் எப்பயுமே பிரிக்க முடியாது. அந்த சத்து சித்து எப்படி இருக்குன்னா, நீக்க மர எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. அதனால் அது நீக்க மர நிறைஞ்சு இருக்கிறதுனால அது அனந்தம் சொல்கிறோம். அந்த சத்து சித்து எல்லையற்று எல்லா இடத்துலையும் நீக்க மறைஞ்சு இருக்கிறதால அது அனந்தம் சொல்லும். அதுதான் லட்சணம், ஆத்மாவோட லட்சணம். உங்களோட லட்சணம் என்னது? சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, அனந்தம் என்றால் எல்லா இடத்துலையும் எல்லையற்று இருப்பதனால் அது அனந்தம். அனந்தத்துக்கு இன்னொரு பேர் நம்ம தமிழில் புரிஞ்சு ஆனந்தம் புரிஞ்சுக்கணும். சான்ஸ்கிரிட்டில் அது அனந்தம் சொல்கிறாங்க, தமிழில் நம்ம ஆனந்தம்னு புரிஞ்சுக்கணும். சச்சிதானந்தம் என்னோட லட்சணம், ஸ்வரூபம். ஆனால் இந்த உடம்பு அசத்ரூபோ, சத்தல்லாதது. அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், நான் அல்லாதது. நான் தானே சத்து, நான் அல்லாதது இந்த உடம்பு. சத்ரூபோ. நாமரூபம். நாமரூபம்னா இந்த உடம்புக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு உருவம் இருக்குது.
நாமரூபமான இந்த உடம்பு அந்த சத்தல்ல. நான் இந்த நாமரூபமான உடம்பு அல்ல. ஏன்னா அந்த உடம்புக்கெல்லாம் ஒரு நாமம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்குது. ஆனா ஆத்மாவுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது சொல்றார். அப்புறம் நிர்விகாரோன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். 5 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. அந்த 5 ஸ்லோகம்லையும் முக்கியமான இந்த வார்த்தைகள் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். நம்ம அது பார்த்தாதான் இந்த வார்த்தைகளை தான் சுவாமி என்ன சொல்றாங்க, உங்க தனிமையில் இருக்குள்ள மனனம் பண்ணுங்க, அதை பண்ண பண்ண உங்களுக்கு தெளிவு வரும். அது என்னென்ன வார்த்தைக்கு, அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அர்த்தம்ன்றத நம்ம பார்ப்போம். நிர்விகாரோ அப்படின்னா இன்னொன்றாக மாறாதது, விகாரப்படாது, இன்னொன்னா மாறாதது, அதை இன்னொன்று புரிஞ்சுக்கலாம், மாற்றம் அடையாதது, மாறுதலுக்கு உட்படாதது. யாரு? ஆத்மாவாகிய நான் எப்படி? நிர்விகல்பம், விகல்பம் மட்டாது, பேதம் அல்லாதவன். சரி. நிராகாரோ அப்படின்னா ரூபமற்றவன், வடிவமற்றவன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட் வார்த்தை நிராகாரம்னா ரூபமற்றவன், வடிவமற்றவன். நான் ரூபமும் வடிவமும் கிடையாது. அப்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த உடம்பு நான் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. ஒருத்தவங்க ஒரு வடிவத்துல ரூபத்துல இருக்கீங்க. அப்ப நம்ம சொல்லிக்கலாம் இது நான் அல்ல. சரிங்களா? அடுத்தது நிரவத்தியோ அப்படின்னா எவ்வித நோய் நொடியும், இந்த பீடைகள், இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்லாம் ஆத்மாவுக்காக எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நிராமயோ அப்படின்னா இந்த மனநோயோ, உடம்பு நோய், மனம் சம்பந்தமான நோய்களோ, இந்த உடல் சம்பந்தமான நோய், முதல்ல சொன்னது நோய் நொடின்னு சொல்லிட்டாரு. இப்போ தனியா பிரிச்சு இந்த மனநோயோ, இந்த உடல் நோயோ எனக்கு கிடையாது, நிராமையோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நிராபாஷோ, நான் யாருக்கும் அறியப்படும் விஷயம் அல்ல. ஏன்னா நானே சகலத்தையும் அறிபவனா இருக்கிறேன், அத்தனையும் அறியக்கூடியவன் நான் தான். நான் யாராலையும் அறியப்படுபவன் கிடையாது. ஏன்னா என்ன, இந்த அனாத்மாக்கள் சொல்லக்கூடிய இந்த நாமரூபங்கள்லாம் என்ன அறிய முடியாது, நான் அத்தனையும் நான் அறியக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் அதுதான் திருக்கு திருஷ்யம். நான் திருக்கா இருக்கிறேன், மற்றதெல்லாம் என்னது? திருஷ்யங்களா இருக்குது. நான் காண்பவனா இருக்கேன், மற்றதெல்லாம் என்னது? காணப்படும் பொருளா இருக்குது. நான் பார்ப்பவனா இருக்கேன், பார்க்கப்படும் பொருளா இருக்குது. இதான் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாரு. அப்போ நிராபாஷோ, அது நான் எப்பயுமே யாராலையும் பார்க்கப்படுபவன் அல்ல, நானே பார்ப்பவன், சகலத்தையும் நானே அறிபவன் அப்படின்னு சொல்றார். நிர்விகல்போ, நான் இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதா என்ற மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டவன். இப்போ ஒரு கோவிலே போறோம், விநாயகர்னு சொல்றோம், முருகன் சொல்றோம், காளின்னு சொல்றோம், பல விதமான நாமங்கள் ரூபங்களை பார்க்கறோம்ல. நான் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஏக வஸ்து நானே எல்லாமாவும் இருக்கிறதுனால எனக்கு தனியா அந்நியமா இங்க ஒண்ணு கிடையாதுன்றத தெளிவுபடுத்துறார். சரி. நிர்விகல்போ, விகல்பம் அல்லாத இருக்கிறது. அகம் அததக, நான் ஆகாயம் போல் யாவற்றிலையும் வியாபித்திருப்பவன். சரி. இப்போ நம்ம ஆகாயம் இருக்கு, ஆகாயத்துக்குள்ளார நம்ம இருக்கோம், நம்மளுக்குள்ளாரையும் ஆகாயம் ஊடுருவி இருக்குது. அப்போ ஆகாயத்துக்குள்ளார நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா நமக்குள்ளாரையும் ஆகாயம் நிறைஞ்சி இருக்குதா அர்த்தம். இப்போ ஒரு காஃபி இருக்கு, அந்த காஃபில சக்கரை போடுறோம், அந்த சக்கரை மேலே மட்டும்தான் இருக்கும், அடியில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லை. எல்லாம் அந்த காஃபி முழுக்க நிரம்பி இருக்கும். அதான் வியாபித்திருத்தல்னு சொல்றாரு. அப்போ ஆகாயம் போல் நான் எல்லையற்று எல்லா இடத்துலையும் நான் வியாபித்திருப்பவன் அப்படின்னு சொல்றது தான் அகம் அததக அப்படின்றார். அகம் நிர்குண, நான் மாயையின் முக்குணம் நீங்கியவன். சத்துவம் காலையில் சொன்னாங்க, ரஜஸ் தமஸ், இந்த முக்குணங்களும் நீக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நிர்குணம். சகுனம் ஆயிடுச்சுன்னா குணங்களுக்கு உட்பட்டதாயிடுச்சு, நிர்குணம்னா நிர்குணி, குணம் இல்லாதது. சரி. அடுத்தது நிர்குணம். அப்புறம் நிஷ்கிரியா, கிரியானா செயல், ஒரு காரியம் செய்யறது. அந்த அவருக்கு என்ன காரியம், அவர் காரியம் செய்யணும்னா அவருக்கு அவயங்கள் இருக்கணும், உறுப்புகள் இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும், எதா இருந்தால் தானே செயல்பட முடியும். கண்ணு இருக்கணும் பார்க்கறதுக்கு, இந்த உறுப்புகள்லாம் இருக்கும். அவர் தான் நிர் அவயவம் அப்படின்னு சொல்றாங்க, அவயங்கள் அற்றவர். அப்போ அவயங்கள் அற்றவர் எப்படி ஒரு காரியத்தை செய்வார், ஒரு கிரியாவை எப்படி செய்வார்? செய்ய மாட்டார். ரைட்டுங்களா? அப்போ நான் எப்படிப்பட்டவன்னா நிஷ்கிரியா, இயக்கம் ஏதுமற்றவன், போக்குவரவும் அல்லாதவன் அப்படின்னு சொல்றார். சரி. நித்திய முக்தோ, பந்தமற்ற சத்தாக காலம் கடந்து இருப்பவன். இங்க முக்தோனா அருந்து போனது, பந்தமற்றவன் அப்படின்னா சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைஞ்சவன், சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன். நித்தியம்னா என்ன? காலங்களுக்கு உட்படாதவன். இந்த காலங்களையே நான் சாட்சியா நின்று பார்க்குறேன், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையே நான் சாட்சியா நின்று பார்க்குறோன்னா நான் காலத்துக்கு உட்பட்டவன் ஆயிடுவேனா? ஆக மாட்டேன். சரி. அடுத்தது அச்சுதக அப்படின்னா வீழ்ச்சி அற்றவன்.
எனக்கு நான் யாருக்கிட்டையாவது மோதணும், சண்டை போடணும், அப்பதானே ஒரு தோல்வியோ ஒரு வெற்றியோ வீழ்ச்சியோ வரப்போகுது. அப்போ எனக்கு அந்நியமாவே இங்க இல்லையே, நான் யார் கூட சண்டை போடுவேன்? இங்க நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது ஒரு பொருள் தான், பிரம்மம் தான், ஆத்மா தான் சொல்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள எதை பார்த்தாலும் அங்க ஆத்மா இல்லாத, சத்து இல்லாத எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குல்ல நான் சண்டை போடுறதுக்கோ அதனால எனக்கு வெற்றியோ வீழ்ச்சியோ எனக்கு எப்படி வர முடியும்? ஏன்னா எனக்கு அந்நியம் எதுவும் கிடையாது. நான் யாருக்கிட்ட போய் நீக்கமர நிறைஞ்சி இருக்கிறது நானே என்னக்குள்ள நான் யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன்? அதனால எனக்கு என்ன வெற்றி வீழ்ச்சி எங்கிருந்து வரப்போகுது? கிடையவே கிடையாது அவருக்கு. அவரு முதல்ல அதுக்கு முன்னாடியே அவரு போய் சண்டை போடணும் அப்படி ஏதாவது பண்ணணும்னா அவருக்கு அவயங்கள் முதல்ல இருக்கணும், அங்கேயே தடைப்பட்டு போடுச்சு. அவரு கர்த்தாவா பக்தாவா இருக்கணும், அங்கேயும் தடைப்பட்டு போடுச்சு. அப்போ மொத்தமாவே இது அப்போ வீழ்ச்சி அற்றவன் அப்படின்னு சொல்ல. நிர்மல அவித்யான்றது தான் நம்ம அறியாம, அவித்யான்றது தான் நம்ம கிட்ட இருக்க அறியாம. எதை பத்தின அறியாம? தன்னை பத்தின அறியாம. தன்னை பத்தின அறியாம நம்ம கிட்ட இருக்கிறதுனால, தான் யாருன்றத மறைக்கப்பட்டதுனால நான் என்ன பண்றேன், வேற ஒன்றை நான் புரிஞ்சுங்க அத்தியாசப்படுத்திக்கிறேன். நான் அல்லாத ஒன்றை நானாக கருதுகிறேன். ஏன்னா என்னை பற்றின அறிவு எனக்கு இல்லை, அறியாமை இருக்கிறது. அறியாமை இருக்கிறதுனால வேற ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அறியாமை நீக்கிச்சுன்னா, ஞானம் வந்துருச்சுன்னா, தன்னை பத்தின அறிவு வந்துருச்சுன்னா, அப்போ நான் வேற ஒன்று நான் இந்த உடம்பு மனதை நான் கருதக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாம் என்ன சார்புடையது. நான் சார்பற்ற தனி முதல், யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை, துளி கூட அப்படின்றது தான். சரி, நிக்ஷலோ சலனமற்றவன். யாருக்கு சலனம் வரணும்? யாருக்கு நிறைவா இருக்கிற ஒரு வஸ்துக்கு எப்படி சலனம் வரும்? எந்த எந்த குடம் நிரம்பி இருக்குதோ அதுக்கு சலனம் வருமா? வராது. எங்க சலனம் ஏற்படும்? குறை ஞானம் இருக்கிற இடத்துல தான், ஞானம் பூர்த்தி ஆகாத இடத்துல, ஞானம் சித்தி ஆகாத இடத்துல தான் என்ன பண்ணுவோம், சலனம் ஏற்படும். ஞானமே இல்லாதவனுக்கு சலனம் ஏற்படும், அறியாமையெல்லாம் சலனம் ஏற்படும். ஞானம் குறைபாடுனாலையும் சலனம் ஏற்படும். ஏன்னா ஸ்திரத்தன்மை ஏற்படலன்னா அங்கேயும் சலனம் ஏற்படும். அப்போ நிக்ஷலோ அப்படின்னு சொல்ற. அனந்தக, அனந்தம் சொல்றது தான் நம்ம சொன்னோம். எல்லையற்று, இந்த சத்தம் சித்தம் எப்படி இருக்கு, நீக்கமர எல்லையற்று இருக்கிறதுனால அதுக்கு பேரு அனந்தம் சொல்றோம். எல்லையற்றவன். சுத்த அகம், நான் அவித்யாவின் காரியத்தால் விளையும் சம்சாரம் அல்ல. இந்த அறியாமையினால விளையக்கூடிய சம்சாரம் நான் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அஜர, உடல் நிமித்தமான துயரம் அற்றவன். உடல் சம்பந்தமான துயரம் எனக்கு இல்லை. இந்த துயரங்கள்லாம் உடம்புக்கும் மனதுக்கும் இருக்குதே தவிர, அந்த மனதுக்கும் உடம்புக்கும் நடக்கக்கூடிய இந்த துன்பங்கள் இன்பங்களை பார்க்கக்கூடிய சாட்சியாகிய ஆத்மா நான், அது எனக்கல்ல. அப்போ இந்த உடல் நிமித்தமான துயரம் அற்றவன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அமரன், மரணம் இல்லாதவர். யாருக்கு மரணம் ஏற்படும்? யார் ஒருத்தவங்க தோற்றம் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே மரணம் இருக்கக்கூடிய. தோற்றமே இல்லாதவர், அனாதி. அவர் எப்போ பிறந்தாரு அப்படி இப்படின்லாம் எதுவுமே நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர் பிறப்பற்றவர். பிறந்த ஒரு பொருளுக்கு தான் இறப்புன்னு ஒன்று இருக்கும், மறைவுன்னு ஒன்று இருக்கும், மரணம்னு ஒன்று இருக்கும். இது பிறப்பற்றவர் இல்லையா, அதுக்கு மரணம் இருக்காது. சரி, அடுத்தது இது ஒரு ஞானி தன்னை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சிருப்பான், இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளால அவன் புரிஞ்சு வச்சிருப்பான். நான் யாருன்னு கேட்டா அவன் இப்படியெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு போன வகுப்புல நம்ம பார்த்தோம். மேலும் அடுத்தது அவிவேகியிடம் ஒரு கேள்வி, விவேகம் இல்லாத ஒருத்தொட்ட ஒரு கேள்வி அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. கேட்டு ஒரு ஸ்லோகத்துக்குள்ளார போலாம். ஸ்வதேகம் சோபனம் சாந்தம், ஸ்வதேகம் சோபனம் சாந்தம் புருஷாக்கியம் சா சம்மதம் கிம் மூர்க்க சூன்யம் ஆத்மானம் தேகாதிதம் கரோஷி போஹோ. என்ன சொல்றாரு, இதோட பொழிப்புரை பார்த்துலாம், விளக்கம் என்னன்னு பார்த்துட்டு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். உனது உடலுக்குள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற, உனது உடலுக்குள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற புருஷன் என்று உபனிஷத்துக்களால் அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னையே, உடலுக்குள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற புருஷன் என்று உபனிஷத்துக்களால் அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னையே சூனியம் என்று கூறி வீணாகிறாயே, சூன்யம் என்று கூறி வீணாகிறாயே. நீ உடலுக்கு வேறான ஆத்மா அல்லவா,
மதிப்புக்குரியவனே. அப்ப கூட இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருங்க, மதிப்பு. அப்ப எதை பாக்குறாரு அவர்கிட்ட? நீ ஆத்மா அப்படின்றத தான் பாக்குறாரு. அதனாலதான் அவர் விடுறாரு, நீ அஞ்ஞானத்தினால இப்படி ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்கியே, நீ ஆத்மா இல்லையா மதிப்புக்குரியவனே அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, உடலுக்குள் எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அப்படின்ற வார்த்தைன்னா சொப்பிரகாசம் சொன்ன. அது சுயமாக வெளிச்சம் போட்டு சுயமாக விளங்கிட்டு இருந்து தனக்கு முன்னிலையில இருக்கிற அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மையில இருந்துட்டு இருக்கு. அதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மையில வேற எதுவுமே இல்லை. அதுதான் அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கு. அதை நல்லா புரிஞ்சு. சொப்பராகாசம்னா தன்னைத்தானே விளங்கிக்கிட்டும் இருக்கிற முன்னிலையில இருக்க அத்தனையும் விளக்கி காமிச்சிக்கக்கூடிய தன்மையில இருக்குது. யாரு? நம்ம தான், ஆத்மா தான். ஆத்மாவாகிய நான் அப்படிதான் இருக்கிறேன். அது ஒரு கமா போட்டு சொப்பிரகாசம்னா புரியுதுங்களா? சுயமா இன்னொரு, இப்போ விளக்குக்கு இப்போ விளக்கு எடுத்துட்டு போறோம், விளக்குக்கு ஒரு சோர்ஸ் வேணும். என்ன ஒரு சோர்ஸ் வேணும்? சூரியனுக்கே ஒரு சோர்ஸ் வேணும். ஆனா ஆத்ம பிரகாசத்துக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லை. அதனால்தான் ஏற்கனவே 23வது ஸ்லோகத்துல சுவாமி சொல்றாரு, இந்த அக்னி முதலான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல ஆத்ம பிரகாசம். அக்னி முதலான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல இந்த ஆத்ம பிரகாசம் சொல்லி அங்கேயே உடைச்சிட்டாரு. 23வது ஸ்லோகத்திலே உடைச்சிட்டாரு. அப்போ இந்த ஆத்ம பிரகாசம்னா ஒரு சோர்ஸ் அதுக்கு தேவையில்லை. அதுவே சுயமா விளங்கிட்டு இருக்கு. அது தன்னையும் பிரகாசித்து கொண்டு தன்னுடைய முன்னில இருக்க அத்தனையும் பிரகாசித்து கொண்டு காமிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அது சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டு இருக்குது. அப்போ புருஷன் என்று அப்படி இருக்க புருஷன் சொல்லி உபநிஷத்துக்களால் அழைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னையே. உபநிஷத்துக்கள்லாம் என்ன சொல்லுது? உன்னை பத்தி தான் சொல்லுது, ஆத்மாவை பத்தி தான் சொல்லுது, நம்மளை பத்தி தான் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்க உன்னை நீ சூனியம் சொல்லி உன்னை கூறி வீணாக்கிறையே. சூனியம் அப்படின்னு சொன்னா சூனியவாதிகள் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனம் இருக்கு, புத்தி இருக்கு, புத்தியே நிறைவானது, அதுக்கு பின்னாடி என்னன்னா எதுவுமே இல்லை, சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. சூனியம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லாதது. அப்போ இல்லாததுல இருந்து ஒரு இருக்கிறது வர முடியுமா? இந்த உலகம் சிருஷ்டி ஆகுது, இல்லாத இருந்து அவர்கிட்ட நினைவுல கூட இல்லாத இருந்து வந்திருக்க முடியுமா? நினைவா கூட இருந்திருந்தா தானே அவர் சிந்திச்சு பார்க்கல இந்த பிரபஞ்சம் பூரா சிருஷ்டியானதான் நம்ம பேசப்படுறோம். அவங்க என்னன்னா சூனியன்னு சொல்றாங்க, சூனியவாதிகள். அவங்க என்ன சொல்றாங்க? இல்லாததுல இருந்து எப்படி இருக்கிறதெல்லாம் வந்தது? கொஸ்டின் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு அதை சொல்ல வரல. இப்போ அவங்க புத்தி வரைக்கும் புத்தியே நிறைவானது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அது வரைக்கும் அவங்களும் நம்மளும் கிட்டத்தட்ட அத்வைதமும் ஓரளவு ஒத்து வருது. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்றோம்? ஆத்ம பிரகாசம் இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்குது, அது நினைவுல தான் மொத்த பிரபஞ்சமும் இருக்குது. எது? பிரளயமாவுக்குள்ள லயமாயி அங்கதான் இருக்குது. அதை அவர் நினைச்சு பார்க்கல, கற்பனை பண்ணி பார்க்கல, இந்த மொத்த பிரபஞ்சமும் சிருஷ்டி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அது ஏதோ ஒண்ணு நினைவுலனாச்சும் இருக்குது. இங்க என்ன சொல்றாங்க? இல்லவே இல்லைன்றாங்க சூனியவாதிகள். என்னன்னா இல்லவே இல்லைன்னு. அப்போ இல்லாத ஒண்ணுத்துக்கிட்ட இருந்து எப்படி இருக்கிற பொருள் அத்தனையும் வரும்? அங்க அடிபட்டு. அப்போ சூனியன்னு நினைச்சு ஒன்ன நீயே வீணாக்கிறியே, இது எந்த அளவுக்கு நியாயம்? இது ஏற்றுக்கொள்ள முடியுதா இருக்குதா? அன்புக்குரியவனே, மதிப்புக்குரியவனே, எந்த இடத்துல வச்சு பாக்குறாரு பாருங்க, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குறாரு. கொஞ்சம் நம்ம உட்காந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா, ஆமா, ஒரு இருக்கிற பொருள் தானே இந்த மொத்த பிரபஞ்சமும் சிருஷ்டியா இருக்கும். இல்லாததுக்கு இருந்து எப்படி ஒரு பொருள் உருவாயிருக்க முடியும், சிருஷ்டியாயிருக்க முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அவங்க சூன்யவாதிகள் அங்க நிராகரிக்கப்படுறாங்க. அப்போ இது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அதுதான். அதுக்கு என்னதான்? உனது உடலுக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒளியாய் இருந்து கொண்டே புருஷன் என்று அழைக்கப்படுபவனாகிய நீ, உபநிஷத்துக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீ, மூர்க்கனே, முட்டாளே, எப்படி இந்த தேகம் நீ என்று நினைச்சுக்குவ? இந்த தேகத்தை நீன்னு எப்படி நினைச்சுப்ப? இந்த உடலுக்கு கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா, நீ உடலுக்கு வேறான ஆத்மா அல்லவா மதிப்புக்குரியவனே. அது எப்படி சொல்றாங்க? இப்பதான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா, இது என்னுடைய வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டா இது என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்றோம். இது என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னுடையதுன்னா, இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கணும்னா என்னுடையதுன்னு சொல்றோம். அப்போ என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அது நான் அல்லன்ற ஒரு அறிவு புதக்குது இல்லை? இது நானா? நான் அல்ல. இது நானா? நான் அல்ல. இது என்னுடையது, ஆனா இது நான் அல்லன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த உடம்ப என்னுடையதுன்னு சொல்லிக்கொண்டே இதை நான் சொல்றேன், இது நியாயமா? யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டா இப்படிதான் சொல்லி தானே கூப்பிடுறாங்க.
இது என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டே இதை நான் சொல்றியே, இது நியாயமாப்பா? இதோட ஒரு பெரிய அறியாயம் என்ன இருக்க முடியும்? அன்புக்குரியவனே, மதிப்புக்குரியவனே, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருன்னு நம்ம சிந்தனையை தூண்டுறாரு சுவாமி சங்கர சுவாமிகள் சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம். ஸ்வாத்மானம் சுருணு மூர்க்கத்வம் சுத்யா யுக்தியா ச புருஷம் தேகாதீதம் சதாகாரம் சுதுர் தர்ஷம் பவாத் த்ருஷாஹி. இது என்ன அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சரி சுவாமி, நீங்க சொல்லிட்டீங்க சூனிய நான் இல்லைன்னு விளங்கிக்கிட்டேன், இல்லாததுலேருந்து ஒன்று வர முடியாது, சூனிய நான் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் எப்படி இதுலேருந்து விடுபடுறது சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கேட்கக்குள்ள தான் அவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதுக்குண்டான விளக்கங்களும் சாமி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல பொழிப்புரையை பார்த்துரும். முட்டாளே கவனமாக கேள். நல்லா கொஞ்சம் கொட்டுறாரு. முட்டாளே கவனமாக கேள், உன்னை போன்றவர்களுக்கு சுயமாக அறிந்து கொள்வது என்பது நடவாது. ஏன் சொல்றாரு? அங்க அறியாம இருக்குது, தன்னை பத்தின அறியாம இருக்குது. அதனால என்ன சொல்ல, உன்னை போன்றவர்களுக்கு சுயமாக அறிந்து கொள்வது என்பது நடாது. இப்போ இந்த வார்த்தையில இன்னொரு உள்ளார விஷயம் புரிஞ்சிருக்கு. அப்போ குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்றோம். குரு அந்த இடத்துல நீ சுயமா இந்த விஷயத்த நீ தான் ஆத்மான்றதை தெரிஞ்சிக்க முடியாது. அந்த குருவும் எப்படி இருக்கணும்? ஆச்சாரியர் பரம்பரையில வந்தவங்களா இருக்கணும். அந்த வழி வழியா பாருங்க, அந்த வழி வழியா வந்தவங்கள இருக்கணும். அப்படி வந்தவங்கள்ல இருந்து இந்த ஞானத்தை முறையா அவங்க கிட்ட இருந்து கற்று தேர்ந்துக்கணும். நீயா தெரிஞ்சுக்கிறது வாஸ்தவம் அல்ல, புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்றார். நடவாது. உடலுக்குள் இருக்கும் உன்னை உடலுக்கு வேறான சத்ரூபமான அழியாத ஆத்மாவாக உபனிஷத்துக்களின் துணையாலும் உனது உக்தி என்னும் புத்தியாலும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? முதல்ல தானா இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குரு அன்னைக்கு தான் இந்த உபநிஷத்துக்களில் கற்று ஞானம் அடைஞ்சு அந்த ஞானத்தில் ஸ்திரமாகி மனதுக்கு ஒரு பழக்கம் படுத்தி இந்த நம்ம உபநிஷத்துக்கள் சார்ந்த இந்த விசாரங்கள் சார்ந்து விஷயங்களை நம்ம அன்றாடம் சச்சங்கத்தில் ஈடுபட்டோ, இல்லை நம்மளுக்கு இந்த புத்தகங்கள்லாம் உபநிஷத்து புத்தகங்கள்லாம் படிக்கக்குள்ள, நூட்களை படிக்கக்குள்ள நம்மளுக்கு வரக்கூடிய சந்தேகங்களோ கேட்டோ நம்ம மனதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடலுக்குள் இருக்கும் உன்னை உடலுக்கு வேறான சத்புருஷனான, உடலுக்குள் இருக்கும் உன்னை உடலுக்கு வேறான சத்புருஷனான அழியாத ஆத்மாவாக உபநிஷத்துக்களின் துணையாலும் உனது உக்தி என்னும் புத்தியாலும், புத்தி தானே அது அறிஞ்சு ஆராயுது, புத்தியாலும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளக்கத்தை அப்படியே, ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா உக்தி ஸ்ருதியால புரிஞ்சுக்கலாம். ரெண்டு விஷயத்தால, ரெண்டு துணை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். யுக்தி ஒன்று, ஸ்ருதியின் துணை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்ருதி அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம், ஒரு 6 ஸ்லோகத்துல பார்க்கலாம். இப்போ ஸ்ருதியை மட்டும் பார்க்கலாம். ஆத்மாவுக்கு யுக்தி பிரமாணம். ஆத்மாவுக்கு என்னது? யுக்தி பிரமாணம். ஆத்மாவை தாமாக திடீரென்று புரிந்து கொள்வது விவேகம் அல்லாதவர்களுக்கு நடக்காத காரியம். விவேகம் இல்லாதவங்களுக்கு ஆத்மாவை தன்னால புரிஞ்சிக்கக்கூடிய நிலைன்றது அவங்களுக்கு கிடையாது, வராது. மேலும் ஆனால் ஆத்மாவை ஸ்ருதிகளின் வாயிலாகவும் சில தர்க்கங்களின் மூலமாகவும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ருதியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த தர்க்கத்தை மட்டும் பார்க்கலாம். தர்க்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயத்த சொல்றாரு தர்க்கத்துல. அனுமானம்னு ஒரு விஷயத்த சொல்றாரு, அர்த்தாபத்தின்னு 2வது விஷயத்த சொல்றாரு. இந்த துணை பிரமாணங்களின் வாயிலாக ஒருவர் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2த்தையும் என்னன்னு பார்ப்போம். அனுமானம்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு புலப்படுற ஒரு விஷயத்தை வச்சு அந்த விஷயம் என்னன்னு, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது எதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம கண்ணுக்கு புலன்களுக்கு எட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அந்த விஷயத்துக்கு காரணமானது என்ன அப்படின்றத புரிஞ்சுப்போம். இதுதான் அனுமானம். அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லணும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல புகை வந்துட்டு இருக்கு. நீங்க உங்க புலன்கள் கண் வாயிலாக அந்த புகையை பார்க்குறீங்க. இந்த புகையை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? அங்க காரணமானது நெருப்பு. இப்போ நெருப்பு இல்லாத அந்த புகைன்றது வராது.
இப்படி புரிஞ்சுக்கிறது தான் அனுமானம். அனுமானம்ன்றது அந்த நெருப்பு இதை வச்சுக்கிட்டு, புகைன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அங்கே நெருப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, காரணத்தை புரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் அனுமானம். சரிங்களா? அடுத்தது அர்த்தாபத்தி அப்படின்னா, ஒரு உண்மைக்கு முரணாக இருக்கும், ஒரு உண்மைக்கு முரணாக இருக்கும் இன்னொரு உண்மையை விளக்க, ஒரு உண்மைக்கு முரணான இருக்கும் இன்னொரு உண்மையை விளக்க புதிய கருத்துக்களை, புதிய கருதுகோளை உருவாக்குவது தான் அர்த்தாபத்தி. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். உதாரணம் என்னன்னா, தேவதத்தன் ஒருத்தர் இருக்கார். அவரோட அவரோட நாமம் வந்து தேவதத்தன். அந்த தேவதத்தன் என்ன பண்றாரு, பகல்ல உண்றது இல்லை, பகல்ல உணவு எடுத்துக்கிறது இல்லை, ஆனா உடல் பருமனா இருக்காரு. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் அவர் கூட தான் இருந்தேன், அவர் பகல்ல சாப்பிடல, ஆனா பார்க்குறேன் எப்பயுமே குண்டாயிட்டு போயிட்டே இருக்கிறாரு, எடை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே உண்மை. இவர் வந்து பகல்ல சாப்பிடலன்றதும் உண்மை, அவர் குண்டா இருக்காருன்றதும் உண்மை. அப்போ ரெண்டாவது குண்டா இருக்காரு இல்லையா, அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? குண்டா கண்டிப்பா இருக்காரு, அப்போ உண்டா சாப்பிட்டாதான் குண்டா இருக்க முடியும், ரைட்டா? அப்போ பகல்ல சாப்பிடல, அப்போ எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்டு இருக்கணும், சாப்பிட்டாதான் அவர் குண்டா இருக்க முடியும். அப்ப ரெண்டாவது உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்றாரு, அவர் இரவுல சாப்பிட்றாரு. இதான் அர்த்தாபத்தி. ரெண்டு நேர்மறையா இருக்குது பாருங்க. அப்ப சாப்பிடாதவர் ஒல்லியா தானே இருக்கணும், அவர் குண்டா இருக்காரு. அப்ப குண்டா இருக்காருன்னா அவர் பகல்ல சாப்பிடல, இரவுல சாப்பிட்றாரு. இப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அர்த்தாபத்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. தர்க்கம் மூலமாக ஆத்மாவை நிர்ணயிக்க 3 உபாயங்கள் உள்ளன. ஆத்மாவை தர்க்கம் பண்ணி, வாதம் பண்ணி, அது மூலயமா நிர்ணயிக்கிறதுக்கு 3 உபாயங்கள் சொல்றாங்க. முதல் உபாயம், ஏக வஸ்துவான நான் பல பொருள்களின் சேர்க்கையால் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாமி காலில் சொன்னாங்க இல்லையா, ஆத்மா ஒண்ணுதான், பல கிடையாது. ஏக வஸ்துவான நான் பல பொருள்களின் சேர்க்கை, அசம்பிளேஜ் கிடையாது. ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அசம்பிள் பண்றோம், ஒரு இது எடுத்துக்கிட்டா மேல் சட்டம் கீழ் சட்டம் ஒரு சேர் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் அசம்பிள் பண்றோம். இப்போ இந்த வாட்டர் பாட்டில்னா இதையும் சேர்த்தா தான் இது ஒன்றா வருது. அப்போது இது அசம்பிளேஜ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது, பல கூட்டு பொருட்களாக ஆகப்பட்டதும் கிடையாது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையில் சொல்றார். ஏக வஸ்துவான நான் பல பொருள்களின் சேர்க்கையால் இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏக வஸ்துன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அப்போ பல பொருட்கள்லாம் சரினா கம்போஸ்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ், எல்லாத்தோட சேர்க்கையால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றான். அதை இன்னொன்று விதத்தில் சொல்ல மேனுஃபேக்சர்னு சொல்லலாம், உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இங்கே அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை. ரெண்டாவது என்ன சொல்றாரு, காண்பது எப்போதும் காணக்கூடியதாக இருக்க முடியாது, காண்பவன் எப்போதும், பார்ப்பவன் எப்போதும், திருக்கு எப்போதும் திருஷ்யமாக முடியாது, காண்பவன் எப்போதும் காணப்படுபவனாக ஆக முடியாது, பார்ப்பவன் எப்போதும் பார்க்கப்படுபவனாக ஆக முடியாது அப்படின்னு செகண்ட் யுக்தியில ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. மூணாவது, இயங்குவதை அறியும் அறிவு இயக்கமற்றதாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாம் இயங்கிட்டு இருக்கு, இயக்கங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் இயக்கமற்றதா இருந்தாதான், இவன் மாறாத இருந்தாதான் மாற்றங்கள் எல்லாத்தையும் அறிய முடியும். இவன் மாறிட்டானா அப்போ மாற்றத்தை எல்லாத்தையும், இங்க மாறுறதை எல்லாத்தையும் அவன் அறிய முடியாது. அப்போ இவன் பின்னாடி வேற ஒருத்தவன் இருக்கணும் இந்த மாற்றத்தெல்லாம் அறியறதுக்கு. அப்போ எது ஒண்ணு எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவா இருக்குதோ அது வந்து இயக்கமற்றதா தான் இருக்க முடியும். இயங்குவது எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையில எது இருக்கும், இயக்கமற்றதா தான் இருக்கும். அந்த இயக்கமற்ற நிலையில இருக்கக்கூடியதான் நான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணா தனித்தனியா ஸ்லோகம் மூலியமா நம்ம பார்க்கலாம் யுக்தியில. ஆத்மா நான் சேர்க்கையால் ஆனவன் அல்ல, அதாவது தலைப்பு. அது யுக்தி 1. இதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆத்மாவாகிய நான் சேர்க்கையால் ஆனவன் அல்ல. அகம் சப்தேன விக்யாத ஏக ஏவ சிதித பரக ஸ்தூலஸ்துவ அநேகதாம் பிராரப்தக கதம் சியாத் தேக பூமான். இதுல என்ன சொல்றாரு, சரி, 5 பேர் சேர்ந்து ஓரிடத்தில் இருந்தால் ஐவர் கூட்டம் என்கிறோம். 5 பேர் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா ஐவர் கூட்டம் சொல்றோம். கூட்டம் என்பது ஒரு தனி தத்துவம் அல்ல. கூட்டத்துக்குன்னு தனியா ஒரு பொருள் இருக்கா? 5 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கக்குள்ளதான் அதை கூட்டம்னு சொல்றோம். கூட்டம் தனியா ஒண்ணு இருக்கா? இல்ல. நெகக்கடன் ஒண்ணு இருக்கு,
அப்போ நகைக்கடன் தனியா ஒண்ணு இருக்கா? நகைகள்லாம் ஒன்னா சேர்ந்து, ஆபரணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு நகைக்கடை. ஒரு பானை விற்கும் இடம், பானைகள், மண் பானைகள் விற்கும் இடம்னு இருக்கு. அப்போ இந்த மண்பானையை விற்கும் இடத்துக்குன்னு ஒரு தனி தத்துவம் இருக்கா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு பொருள் கிடையாது. இந்த மண்பானைகள்லாம் அங்க விற்கப்படுறதுனால அதுக்கு ஒரு பேர் இருக்கு. தனியா அதுக்குன்னு தத்துவம் கிடையாது. சரி, அது மாதிரி சொல்ற 5 பேர் சேர்ந்து ஓரிடத்தில் இருந்தார், 5 கூட்டம் என்கிறோம். கூட்டம் என்பது ஒரு தனி தத்துவம் அல்ல. அந்த 5 பேரை விட்டுவிட்டு கூட்டத்தை மட்டும் இங்கு வர சொல்லுங்கள். 5 பேரை விட்டுட்டு கூட்டத்தை மட்டும் தனியா வர சொல்லலாமா? இப்போ நகை கடையை மட்டும் தனியா வர சொல்லலாமா? நகைகள்லாம் விட்டுட்டு பானை விற்கும் இடத்த மட்டும் தனியா வர சொல்லுமா? பானைகள்லாம் விட்டுட்டு முடியாது இல்லைங்களா? அப்போ வர சொல்லுங்கள் என்று கூற முடியாது. கூட்டம் அது அங்கங்கள் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்கிற சப்தத்தால் அறியப்படுகின்ற தத்துவமானது உடலுக்கு வேறாக பரா அப்படின்னா, பரானா மேலானது, அனைத்துக்கும் மேலானது. அப்போ உடல், மனம், புத்தி, இந்த பார்க்கப்படும் உலகங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா நம்ம பார்க்கப்படுறோம். அதான் பரனா உயர்ந்தது, மேலானது, அனைத்துக்கும் மேலானது அப்படின்னு சொல்றோம். அது போல பொருள் இல்லாத தனித்துவமாய் இருந்து பருமை உடைய பல பொருள்களின் சேர்க்கையால் ஆக்கப்பட்டது அல்ல இந்த ஆத்மா. பருமைனா என்னது? வெயிட் உடையது. ஆத்மாவுக்கு தனியா வெயிட் இருக்கா? இல்லை. பல பொருள்கள் கூட்டால் ஆக்கப்பட்டதா? அதுவும் இல்லை. இதோ ஒரு பொருள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அங்கங்க வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பொருளும் இல்லை, அசம்பிளேஜ் பண்ணப்பட்ட பொருளும் இல்லை ஆத்மா ஆகப்பட்டது. அப்போ இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, தான் மாத்திரமா இருக்குது. அதை எப்படி சொல்றேன்னா, சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகிதம் அப்படின்னு சொல்றோம். சஜாதியனா தனக்கு அந்நியமா இன்னொன்னு இருக்காது. இப்போ அந்த இது எடுங்க. சும்மா ஒன்று. இப்போ இது 2 பொம்மைகள் இருக்கு. இது என்ன சொல்லலாம்? சஜாதியனா இது பெண் பொம்மை, இது வேற ஒரு உருவமற்ற. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதுக்கு வேற இது இருக்குது, ரைட்டா? இதுவும் 2 பொம்மை தான், இதுக்கு வேற இது இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசம் உடையதா ஆத்மா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சஜாதிய வித்தியாசம் கிடையாது. சரி, ரெண்டாவது இதையே வச்சு பார்த்தா, இதுவும் களிமண், இதுவும் களிமண்ணால் ஆகப்பட்டது. இதுவும் அதுவும் ஒன்னா? இதுக்கு அந்நியமா? இது அதுவும் சமமா? இது போல இது இருக்குதா? இல்ல, வேற இருக்குது. விஜாதிய சொகத பேதம்னா இதுல கண்ணு, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குதா? அதுக்குள்ளாரையும் வித்தியாசம் இருக்குதா? இல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத இரண்டற்றது அப்படின்னு சொல்றோம். ஏகம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றோம். ஒண்ணுதான். எதோ ஒண்ணு 1 2 3 4ன்னு எண்ண முடியாதோ, எது ஒண்ணுக்குள்ளார இன்னொன்னு இல்லையோ, எது ஒன்னை போல இன்னொன்னு இல்லையோ, எது ஒண்ணுக்கு வேறாக இன்னொன்னு இல்லையோ, அது எப்படின்னா ஏகம், ரெண்டற்றது அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். சரி, அந்த மாதிரி தான் இந்த ஆத்மாவாகப்பட்டது இருக்குது. அது கலப்புனால உருவாக்கப்பட்டது இல்லை, செயற்கையால ஆனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நான் என்கிற அறிவானது ஒன்று மட்டுமாக இருக்கும் தனித்துவம். அது பலவா இல்லது கிடையாது, ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி பொருள், ஸ்வப்பிரகாசம் சொல்றோம் இல்லையா, தனித்து இருக்கக்கூடியது அப்படின்றோம். அதுல 2 3 இருப்பதாக யாரும் அனுபவிச்சதில்லை. ஆத்மாவில் 2 3 4ன்னு சொல்லி யாரும் அனுபவிச்சதில்லை. அவ்விதம் ஒன்றை தனி முதலாக நான் என்கிற உணர்வு இருக்கிறது. அவ்விதம் தான் இந்த நான் என்கிற தனி முதலாக, ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய தனி முதலாக இந்த ஆத்மாவாகப்பட்டது இருக்குது. ஆனா இந்த உடல் எப்படி இருக்குன்னா பலவா இருக்குது. இந்த உணவால் ஆகப்பட்ட உடல் பலவா இருக்குது. எப்படி இருக்குது? 200 வகை திசுக்களாக இருக்குது, 11 மண்டலங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்குது. அப்போ பலவிதமான அசம்பிளேஜ், நம்ம கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை கால் இருக்குது, இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, பலவிதமான விஷயங்களை வச்சு கூட்டு பொருள் தான் இந்த உடம்பாகப்பட்டது. அந்த மாதிரி செயற்கையால ஆனது கிடையாது. ஆனால் தேகம் என்ன பண்ணுது? இந்த செயற்கையால் ஆனது. அப்போ இந்த தேகத்தை நான் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய அறியாம. அப்போ நீங்க செயற்கையால் ஆகப்பட்டவர் இல்லை அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறாங்க. ரெண்டாவது, எனவே உடம்புக்கு வேறான நான் என்கிற ஆத்மா சங்காதமான உடல் நான் அல்ல. அதாவது கூட்டு விஷயங்களால உருவாக்கப்பட்ட இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வருது.
அடுத்த ஸ்லோகத்துக்கு. அடுத்தது அர்த்த யுக்தி வந்து திருக் திருஷ்யம் அப்படின்ற ஒரு. திருக் என்றால் பார்ப்பவன், திருஷ்யங்கள் என்றால் பார்க்கப்படுற பொருள். நீங்க எல்லாமே டோட்டலா என்னை தவிர, ஆத்மாவை தவிர, என் உடம்புல இருந்து அகங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு மற்றது எல்லாமே பார்க்கப்படுறது தான். அது மாதிரி நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம், பார்க்கப்படுற விஷயம் தான். நான் மட்டும் ஆத்மாவாகிய நான் மட்டும் திருக் பார்ப்பவன் அப்படின்னு சொல்றேன். சரி, இது உள்ளார ஸ்லோகத்துக்கு போகலாம். அகம் அகம் திருஷ்டு தயாசித்தோ தேகோ திருஷ்ய தயா சித்திதக மம மம அயம் இதி நிர்தேஷாத் கதம் சியாத் தேக பூமான். இது என்னன்னா, இதோட பொழிப்புரை, நான் அறிபவன் என்று நிர்ணயிக்கப்பட்டவன். எப்போதுமே நான் யாரு? பார்ப்பவன் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டவன். உடலோ அறியப்படுவதற்கு உரிய பொருளாக இருக்கிறது. இந்த உடல் எது? எனக்கே, வெளியிலே போவானா, எனக்கே இந்த உடலாகப்பட்டது அறியப்படும் பொருளா இருக்குது, பார்க்கப்படும் பொருளா இருக்குது, என்னால் அறியப்படக்கூடியதா இருக்குது. நான் எப்போது அறிபவன் அப்படின்றது தான் அங்க திருக் திருஷ்ய விவேகத்தோட ஒரு சித்தாந்தம், மூல கருத்து. உடலை என்னுடையது என்று நான் கூறுவதால் உடலை என்னுடையது என்று நான் கூறுவதால் எப்படி உடலை நான் என்று கூற முடியும்? என்னுடையது என்று சொல்லக்கூடிய அந்த உடலை நான் எப்படி என்னால சொல்ல முடியும்? இப்ப நான்னா இதுன்னா இது என்னுடையதுன்னு சொன்னா இது நான் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொன்னா இது நானா இருக்க முடியாது இல்ல? எப்படி சொல்ல முடியும்? கடைசியா முடிக்கிறார். இதோட விளக்கம் என்னன்னா, இப்போ முதல்ல ஆரம்பிப்போம். இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தை எதை கொண்டு பார்க்குறோம்? கண்ணை கொண்டு பார்க்குறோம். இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனையும் திருஷ்யங்கள், இந்த கண்ணால் பார்க்கப்படுபவை, ரைட்டுங்களா? அப்போ இந்த உலகத்தை பொறுத்த மட்டில இந்த கண்ணாகப்பட்டது என்னது? திருக், பார்ப்பவன். இந்த கண் வழியா தானே பார்க்கிறோம், இந்த திருக்கு பார்ப்பவன். பார்க்கப்படும் இந்த உலகங்கள் திருஷ்யங்கள். சரி, இந்த கண்ணே திருக்கா அப்படின்னு நம்ம இப்பதான் சொல்ற அசை போடுறத பத்தி, விசாரணை பண்றதை பத்தி நம்ம பேசணும். அப்போ நம்ம விசாரிச்சு பார்க்கக்குள்ள இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நேரம் இந்த வயோதிகத்துக்கு ஏற்படக்குள்ள பார்வை மங்களா ஆகுது, ஆகுதா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காட்சிகள் இருக்குது. அப்போ மாற்றத்துக்கு உட்பட்டதா அந்த பார்வை இருக்குதா? நிறைய பேரு கூட புரை அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான இங்க காட்சிகள் அமைதா? அப்போ மாற்றத்துக்கு உட்பட்டதா இந்த கண்ணு இருக்கிறதால நம்ம சச்சிதானந்தம் எப்படி சொல்ல, மாறாதது, அழியாதது, அளவற்றது, அனந்தமானது அப்படின்னு நம்ம ஆத்மா பிரம்மத்தை நம்ம சொல்றோம். அப்போ இந்த கண்ணுன்றது மாறக்கூடிய தன்மையில, அந்த காட்சின்றது மாறக்கூடிய தன்மையில இருக்குது இல்ல கண்ணுக்கு. கண் பார்வையில இந்த காட்சிகள்லாம் அந்த மாற்றத்துக்கு, கண்ணோட மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி காட்சிகள் மாறுது இல்ல, மங்களாவோ பளிச்சினோ தெரியுது இல்லையா? அப்போ கண் மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்குது இல்ல? அப்ப கண்ணு திருஷ்யம் அல்ல. சரி, அப்ப கண்ணை பார்க்கறது யாருன்னு விசாரிச்சு பார்க்கல, மனம். அப்ப மனதை பொறுத்த அளவு கண்ணு திருஷ்யம், மனம் திருக்கு. மனம் பார்ப்பது, கண்ணு பார்க்கப்படும் பொருள். சரி, மனம் திருக்கா அப்படின்னு நம்ம விசாரிச்சு சரியா உட்காந்து விசாரணை, உபநிஷத்துக்கள் துணை கொண்டு, ஆச்சாரிகள் துணை கொண்டு, குருவோட துணை கொண்டு நம்ம விசாரிச்சு அறியக்குள்ள மனமும் கூட சதா சர்வ காலமும் ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், இந்த 6 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இதை விட்டா இதை பிடிச்சிக்குது, இதை விட்டா இதை பிடிச்சிக்குது, இதை விட்டா இதை பிடிச்சிக்குது. இந்த 6 விஷயங்கள சதா சர்வ காலமும் நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணு நம்ம, இந்த மனம் என்ன பண்ணுது? எதையா ஒன்றை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இது மாற்றங்களுக்கு உட்பட்டது. இப்போ ஆசை வரும், அப்புறம் கோபம் வருது, அப்புறம் காமம் வருது, அப்போ குரோதம் வருது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ மாற்றம் உடையதான் மனம் இருக்குது இல்லையா? அப்போ அது திருக்கா இருக்க முடியுமா? திருக்கு தான் மாறாததாச்சே. அப்போ அது திருக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ எது மனதை பொறுத்தளவு எதுன்னா, மனதையும் பார்க்கக்கூடியது புத்தி. அப்போ புத்தியை பொறுத்தளவு இந்த மனமாகப்பட்டது திருஷ்யம். அப்போ புத்தி திருக்கு. சரி, புத்தி தான் திருக்கா?
அப்படின்னு நமக்கு விசாரிச்சு பார்க்கல புத்தி என்ன பண்ணுது, ஒரு நேரம் ஒரே விஷயத்த சரின்னு சொல்லுது, இன்னொரு நேரத்தில் அதே விஷயத்த தப்புன்னு சொல்லுது. மனம் சொல்லுதா இல்லையா? நமக்கு சாதாரணமா நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவோம், ஏத்துப்போம். மறுபடியும் அதே ஆளு இல்லப்பா நீ முன்னாடிலாம் ஒழுங்கா தான் இருந்தா இப்ப சரியில்லைன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆளு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, வேற விதமா உங்களை பார்ப்பாரு இல்லையா? உங்களை எல்லாத்தையும் தலையாடி பொம்மை மேல ஏத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றாரு, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவார். அப்போ புத்தி அங்க ஸ்திரத்தன்மையில இல்ல, புத்தியும் மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி இருக்குது இல்ல. இப்போ என்ன சொல்லும், அதே இது ஒரு விஷயத்த பார்த்து நல்லதுன்னு சொல்லும், இன்னொரு தடவை அதே விஷயத்த பார்த்து இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லும். விஷயம் என்ன சொல்லும், எனக்கு சளி பிடிச்சிருக்குது அதனால கூல்ட்ரிங்க்ஸ் வேணாம், ஏற்கனவே நான் நல்லா இருந்தா எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. அப்போ அங்க ஒரு மாற்றம், ஒரு தடுமாற்றம் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்திரமான தன்மை இல்லையா? அப்போ புத்தி அங்க திருக்கா இருக்க முடியாது. திருக்குன்றது எப்பயுமே நிலைத்து இருப்பது, மாறாத இருப்பது, நித்தியமா இருக்கக்கூடியது, மாற்றத்துக்கு உட்படாதது. அப்போ புத்தி திருக்கா இருக்க முடியுமான்னு கேட்டா, புத்திக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு, அதுதான் ஆத்மா. அதனால இப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஒண்ணா ஃபில்டர் பண்ணி இது திருக்கா இது திருக்கா, இப்ப நம்ம பார்க்கப்படும் இந்த உலகங்கள் திருக்கா, கண்ணு திருக்கா, மனம் திருக்கா, புத்தி திருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி விசாரிச்சு கடைசியா ஆத்மா கிட்ட வரும். ஆத்மாவை பார்க்கக்கூடியதா, ஆத்மாவில் மாற்றம் இருக்குதா அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தா மாற்றம் இல்லை. ஏன்னா ஆத்மா மாறாத அழியாத அனந்தமா இருக்கக்கூடிய தன்மையில அதோட சொரூபமா இருக்குது. அதனால அதை சர்வதிருக்குன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சர்வத்தையும் பார்க்கக்கூடிய திருக்கா இருக்குது. அதால பார்க்கப்படக்கூடிய அத்தனையும் என்னது, திருஷ்யங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அதை சும்மா இதுல பார்க்கலாம். திருஷ்ய விவேகம், திருஷ்யங்கள் என்பவை உன்னால் பார்க்கப்படுபவை அல்லது உனக்கு அனுபவமாகின்றவை. அப்போ அங்க நடக்கிற அனுபவங்கள்லாம் அனுபவிக்கிறது யாரு? அனுபவம் உடல்ல இருக்கும், அனுபவிக்கிறது யாரு? நான் தான். சரி, வெளியே உள்ள சாருங்க எப்படி அழகா, வெளியே உள்ள குடை, வீடு, நீ அறிபவை, நிச்சயம் அல்லாதவை, இவை எல்லாம் என்னது, திருஷ்யங்கள் தான். அறியப்படும் குடம், வீடு முதலியான அத்தனையுமே திருஷ்யங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்ம போடுற சட்டை, மோதிரம், தோலோட நிறம், கலரு, நம்ம பார்ப்பது எல்லாமே என்னது, திருஷ்யங்கள் தான் சொல்லி முடிக்கிறார். அப்போ இங்க நீ வேறு எதாலும் திருஷ்யமாக்கப்படாத திருக்காவாய். வேறு எதாலும் ஆத்மாவாகிய நீ, ஆத்மாவாகிய நீங்க எல்லாம் வேறு யாராலையும் அறியப்படாத, பார்க்கப்படாத, உணரப்படாத என்னது, திருக்கா இருக்கீங்க, சர்வ திருக்கா இருக்கீங்க அப்படின்றது சொல்றாரு. அப்போ திருஷ்யமான உடலை நீ எப்படி நான் என்று சொல்லுவ? ஏதாவது நியாயமா இருக்காப்பா? திருஷ்யமா இருக்கக்கூடிய உன்னால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பாகப்பட்டது எப்படி திருக்காகும், எப்படி நீயாவ? இது நியாயமா? யோசிச்சு பாரு. நான் சொல்றேன்னு யோசிக்காத, நீ குழந்தை யோசிச்சு பாரு. நான் சொன்னதெல்லாம் நீ அசை போட்டு பாரு, விசாரம் பண்ணனா உனக்கு தெரியும், விளங்கும் அப்படின்னு சொல்ற. மேலும் யுக்தி 3, மாறுவதை அறிவும் அறிவு மாறாது. அது மாறக்கூடிய தன்மையில இருந்ததுன்னா மாற்றத்தை எப்படி அறியும்? எது ஒண்ணு மாறாத இருக்குதோ, இப்போ கிளாஸ்ல ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வாத்தியார் எப்படி இருப்பாரு, எல்லாரையும் ரீட் பண்ணக்கூடிய தன்மையில இருப்பாரு. அவர் மாற்றம் அடைஞ்ச பசங்க கூட ஒப்பிடக்கூடிய நிலையில அவர் இருந்துட்டாருன்னா, அவர் மாற்றம் அடையக்கூடிய இருந்துட்டாருன்னா அவரும் அங்க போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்போ இங்க எது ஒண்ணும் மாறாததோ அதுதான் மாற்றத்தை அறியும். எது உங்களுக்கு எல்லாரும் தெரியாததோ தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த விஷயம் அப்படின்னா, மாறாத நிலையா எது இருக்குதோ அதுதான் இங்க மாற்றங்கள் அத்தனையும், மாறக்கூடிய தன்மையில இருக்கிற அத்தனையும் அறியக்கூடியதா இருக்கும், அறியக்கூடிய அறிவா இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வர. அதோட ஸ்லோகத்துக்கு போயிடலாம். மாறுவதை அறியும் அறிவு மாறாதது. அகம் விகார ஹீனஸ்து, இங்கே சொல்லக்கூடிய அகம் விகார ஹீனஸ்து தேகோ நித்தியம் விகாரவான் இது பிரதியதே சாஷாத் கதம் சியாத் தேக புமான். சரி, இதுல இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இதோட பொழிப்புரையை பார்த்துட்டு போகலாம். நானும் தோன்றி மறைபவன் அல்ல. ஆத்மாவாகிய நான் எப்படி தோன்றி இருந்து மறைபவன் அல்ல.
இந்த உடம்பு மாறி ஒரு நாள் பிறந்து ஒரு 50 வருஷ காலமோ 60 வருஷ காலமோ இருந்து அப்புறம் அழியக்கூடிய தேகம் நான் அல்ல. தோன்றி இருந்து மறையக்கூடிய வஸ்து நான் அல்ல. சரி, தேகமோ இடைவிடாமல் தோன்றி மறைவதாக இருக்கிறது. இடைவிடாமல் பிறக்குது, இருக்குது, இறக்குது, மறுபடியும் பிறக்குது, இருக்குது, இறக்குது, மறுபடியும் பிறக்குது, இருக்குது, வருது. இடைவிடாத இதே செயலை செஞ்சிட்டு இருக்கு. இங்கனம் அனுபவம் இருக்கையில் எப்படி தேகமாகப்பட்டது நானாக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் சொல்ல. இங்க ஸ்லோகத்துல அகம் விகார ஹீனஸ்து. ஹீனஸ்னா இங்க விகாரம்னா பலவிதமான மாற்றங்களுக்கு உட்படாதது தான் விகாரம் சொல்றோம். அடுத்த வேர்டை பாருங்க, ஹீனஸ்துன்னு சொல்றாரு. விகாரத்துக்கு ஹீனம். ஹீனம்னா அதுக்கு ஆப்போசிட். அப்போ இங்க விகாரத்துக்கு ஹீனஸ்துனா விகாரத்துக்கு ஆப்போசிட்னா நிர்விகாரம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு? அகமாகப்பட்டது நிர்விகாரம், விகாரம் அடையாதுன்னு சொல்றதுக்கு தான் இப்படி சொல்றாரு. அகம் விகார ஹீனஸ்து அப்படின்னா விகாரம் அடையாதது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க ஹீனஸ்துன்னு ஒரு வார்த்தை வரும். ஹீனம்னா அழிவு, அதுல ஏதோ பங்கம் ஏற்படுறது தான் ஹீனம்னு சொல்றது. அப்போ விகார ஹீனஸ்துனா விகாரம் அடையாதது. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அகமாகப்பட்டது நிர்விகாரம், விகாரப்படாததுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தேகம் நித்திய விகாரவான், சனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. விகாரம்னா விகாரப்பட்டுக்கிட்டே கொண்டு இருக்குது. அது எப்படி இருக்குது? நித்தியம், எப்போதுமே விகாரப்பட்டு இருக்குது. ஆனா ஆத்மா அது எப்போதுமே இருக்கக்கூடியது, எப்போதும் விகாரப்படாதது அகம், எப்போதும் விகாரப்பட்டு இருக்கக்கூடியது தேகம் அப்படின்றதான் சொல்றாரு. அதனால இங்க விகார ஹீனஸ்து, அகமாகப்பட்டது விகார ஹீனஸ்து, தேகோ நித்திய விகாரவான். இப்படி இருக்க இதி பிரத்யதே, இப்படி இருக்க சாட்சியாகிய என்னை எப்படிப்பா தேகம் சொல்லுவ? நான் பார்த்துட்டு இருக்கவன், எனக்கு முன்னாடி என் உடம்புல நடக்கிற விஷயங்களையே நான் சாட்சியா பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவன் ஆகிய நான், ஆத்மாவாகிய நான் எப்படிப்பா தேகமாவேன், எப்படி புத்தி ஆவேன், எப்படி மனமாவேன், எப்படி இந்த உடலாவேன் அப்படின்னு சுவாமி கேட்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். இத மாறுவதை அறியும் அறிவு மாறாதது. மாறுவதை விகாரம் என்றோம். எது மாற்றத்துக்கு உட்படுதோ அதுதான் விகாரப்படுதுன்னு சொல்றோம். எது மாற்றத்துக்கு உட்படுதோ அதான் விகாரப்படுதுன்னு சொல்றோம். ஒரு பொருள் மாறினால், ஒரு பொருள் மாறுது, இது இந்த தன்மையிலிருந்து மாறுதுன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த நிலை மறைந்து இன்னொரு நிலை வருது. இந்த பொருள் மாற்றம் அடையுதுன்னா இன்னொரு நிலை வருது. அப்ப இன்னொரு நிலையில எது வந்ததோ அது இந்த பொருள் அறியுமா? ஆனா ஆத்மாவாகிய நான் இதையும் அறிவேன், இதுக்கு முன்னாடியும் அறிவேன், அதுக்கு பின்னாடியும் அறிவேன், முக்காலத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அப்போ எனக்கு அத்தனையும் அறியக்கூடிய தன்மை இருக்கு, மாற்றத்தை அறியக்கூடிய. ஆனா மாறுதல் எப்படி இருக்குன்னா, இது அழிஞ்சு இன்னொன்னு உருவாகுது, இது அறிய முடியாது. புழுவானது பூச்சியாக மாறும்போது பூச்சியை பொறுத்தவரை புழு செத்து மாறுகிறது. பூச்சியை பொறுத்தவரை என்ன? புழு அழிஞ்சு ஒரு பூச்சியாக, ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றம் அடைகிறது. அப்போ இங்க புழுவானது மறைக்கப்படுது, இல்லை அழியப்படுது அப்படின்னு வச்சுக்கணும். இது மறைஞ்சு இது தோற்றம் அடையுது. ஒன்று மறைந்து இன்னொன்று அதில் தோன்றுகிறது. எதுல? இந்த தேகம் மாதிரியான விஷயங்கள்ல, மாறுதலுக்கு உட்படக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்குது. ஆனா உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, புலன் அவயங்கள் மாறுகிறது. உடல் மாறுது, மனமும் மாறுது, புலன்களோட அவயங்கள் கூட மாறுது. ஏன்னா இது திடீர்னு பார்த்தோன்னா இப்படி சில பேருக்கு இப்படி ஒட்டிக்கும், சரியா இது விளங்காது, ஏதோ ஒரு விரல், அது மாதிரி எல்லாம் இந்த உடல்ல பல விதமான மாற்றங்கள் நடக்குது. கால் நடக்க முடியாது போயிடும், முன்னாடி இருந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் ஏற்படுது நாளடைவில். ஆனா எனக்கு அந்த மாதிரியான ஆத்மாவாகிய எனக்கு எந்த மாற்றங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அனைத்தும் மாறி அறியப்படுபவனவற்றின் தன்மையை இடைவிடாமல் மாற்றமாக இருக்கக்கூடியதை காண்கிறோம். இப்போ விஷயங்கள் அத்தனையும் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது சதா சர்வ காலமும். எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்கள் அனைத்தையும் மாறாத பார்த்துக்கிட்டே இருக்கிறது யாரு? சாட்சியாகிய நான் தான், அகமாகிய நான் தான், ஆத்மாவாகிய நான் தான், பிரம்மமாகிய நான் தான். இதெல்லாம் ஒரே பொருள் தான் குறிக்குது, பல வார்த்தைகள். சரி, ஆத்மா மாறுவதாக இருந்தால் சற்று முன் இருந்து மறைந்த ஆத்மாவை இப்போது இருக்கும் ஆத்மா அறிந்திருக்க முடியுமா? ஆத்மா மாறுவதாக இருந்தால், இந்த பொருள் மாறி இன்னொரு பொருள், இது மாறி இப்போ ஸ்டீல் மாறி ஸ்டீலோட பாக்ஸ் ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது உருக்கி கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கட்டி இதை அறிய முடியுமா?
அப்போ ஆத்மா மாறக்கூடியதா இருந்ததுன்னா, ஆத்மா ஒண்ணு மாறி ஆத்மா ரெண்டா வந்துருச்சுன்னா, அந்த ரெண்டாவது இருக்க ஆத்மா ஒண்ணு அறிய முடியுமா? அறிய முடியாது. ஏன்னா தெரியாது, இது மாறி இன்னொன்னு வந்துருச்சு, அறிய முடியாது. அப்போ ஆத்மாவாகப்பட்டது எப்போதும் மாறாத இருக்கக்கூடிய தன்மையில இருந்தாதான் மாற்றத்தை அத்தனையும் அறிய முடியும்ன்றதை தான் இங்க சொல்றாரு. அதனால தான் இங்க சொல்றாரு, மாறுவதை அத்தனையும் மாறாமல் இருந்து பார்க்கும் அறிவு தான் நித்திய அறிவு. அப்ப ஏனெனில் முதல் ஆத்மா இருந்தபோது இரண்டாவது ஆத்மா இல்லை. முதல் ஆத்மா இருந்தபோது இன்னொன்று பிறக்கல, மாறல. இப்ப இன்னொன்று வந்ததுக்கு அப்புறம் முதல் இல்லை. அதுதான் இங்க விளக்குறார். மேலும் நான் எனது என்பதை கடந்து, காலத்தை எல்லாம் கடந்து, காலத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடியவன் எவனோ அவன்தான் நான். அப்ப நான் எப்படின்னா, மாறுதல் அத்தனையும் மாறாமல் தன்னிலிருந்து மாற்றங்களை அறிபவனாக ஆத்மாவாகிய நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த ஒரு 6 ஸ்லோகத்தை நம்ம யுக்தியை பார்த்தோம். அடுத்தது ஸ்ருதி பார்க்கலாம். அடுத்த 6 ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.